லயோலா காலேஜ் ஸ்டூடெண்ட், ஃபேஷன் ஷோ மாடல் என தொடங்கி ஜாலி, கேலி, கலாய், கிண்டல் என ரியாலிட்டி ஷோவில் கலக்கி, குரோதம், துரோகம், காதல், கண்ணீர் என சீரியல்களில் உணர்வின் வழி உலுக்கி ஆனாய் சின்னத்திரையின் மன்னனாய். பேதை முதல் பேரிளம் பெண்கள் வரை தொலைக்காட்சி பெட்டிக்குள் கைவிட்டு கண்ணம் கிள்ளி கொஞ்சுகிற கனவு கண்ணனாய். உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் ஞாபகம் வருகிறது, வயசானாலும் அழகும் ஸ்டைலும் அப்படியே இருக்கிறது என்ற படையப்பா டயலாக். கோடம்பாக்கம் ராணா ஃபிளாட் வீடு டு பிக் பாஸ் வீடு வரையிலான உழைப்பும் உண்மையும் நிறைந்த உன் சக்சஸ் பயணம். வெற்றியை விரும்பும் எல்லோரும் வீடியோ எடுத்து வைத்து தினமும் பார்க்க வேண்டிய வீலாக். கேரிங் என்ற வார்த்தைக்கு கண், காது, மூக்கு, உருவம் தந்து காகிதத்தில் வரைந்து பார்த்தால் உன் முகமே வருகிறது ஓவியமாய். உன் கோபம் கூட அன்பின் இன்னொரு வெளிப்பாடு என்கிறார்கள் உன்னை அருகிருந்து அறிந்தவர்கள். உன் கருணை மனம் பற்றி கதை கதையாய் சொல்கிறார்கள் காவியமாய். ஆங்கர் கனவோடு மைக் பிடிக்கும் 90s கிட்ஸ் முதல் 2K கிட்ஸ்களுக்கு நீ தொகுத்து வழங்கிய கார்ப்பரேட் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தான் கசடர கற்க வேண்டிய சேட்டலைட் சிலபஸ். வலுவான குதிரை என்கிறார் உன் தம்பி முத்து. வயசே ஆகாத குதிரை என்கிறார் விஜய் சேதுபதி. விசையுறு பந்தின் வேகமாய் வாழுகிற உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்கிறாள் நீ காதலித்து கரம் பிடித்த சிவரஞ்சனி எனும் காடஸ். உண்மை சொல்கிறேன், உன்னையும் முத்துவையும் போல அண்ணன் தம்பி பார்த்ததில்லை. வன்மமும் போட்டியும் நிறைந்த மீடியா காசினினா உலகம். தினம் தினம் இரவு தூங்கும் முன்னால் திருஷ்டி சுத்தி உங்க வீடு இருக்கும் தெருமுக்களை உடைங்க 2 பேரும் பூசணி. பிள்ளை பெருமைப்பட பிக்பாஸில் களமாடிய தந்தையே, உடனிருந்த போட்டியாளர்களை உளமாற வியந்த விந்தையே, இன்னும் பல்லாண்டு இப்படியே நீ வாழ வேண்டும் புன்னகை பூக்க. பிளாக்ஷிப் நித்தமும் பிரே செய்யும் இயற்கையிடமும் இறைவனிடமும் உன் அன்பின் ஆயுளை காக்க.